புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் முதலமைச்சர் நாராயணசாமி கிட்டத்தட்ட 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கு அவருடைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது. அதேபோல தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக தூத்துக்குடி செல்வம் அதிமுகவை சேர்ந்தவர் இருக்கின்றார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்கணுன்னா 2016 பொது தேர்தலில் அது காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. ஏறக்குறைய ஒரு 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால் அந்த வெற்றியை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள்ங்கிறத தவிர வேறு ஒன்றும் புதுசாக அதில் ஒன்றும் நாம் பார்க்குறதுக்கு இல்லைன்னு வைங்களேன். அதனால் அது ஒன்று திமுக கூட்டணி. அதனால் நாங்கள் அதில் ஒன்றும் பெரிய அளவில் அதில் ஒன்றும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதில் ஒரு பின்னடைவாக நாங்கள் கருதலை. கடந்த 2016ஆம் ஆண்டு பெற்ற வெற்றியை அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள். அதை விட இன்னும் கூடுதலாக ஒரு என்ன விஷயம்னா, ஒரு முதலமைச்சர், அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் இப்போதைய முதலமைச்சராக இருக்கிறதுனால அந்த முதலமைச்சர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு கூடுதல் நன்மை அதிகமான பலன்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி சாதாரணமாக மக்கள் நினைக்கிறது இயல்பு. அந்த வகையான வெற்றியாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இதில் ஒன்றும் பெரிய அளவில் எங்களுக்கு பின்னடைவாகவோ பலகீனமாகவோ எதுவும் நாங்கள் கருதலாம். ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு வெற்றின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இங்கே தமிழகத்தில் அதிமுகவை எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்திய பாஜக அங்கே அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தது. இந்த நிலையில் ஆதரவு தெரிவித்தும் கூட அந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த இரட்டை நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரையும் வழியே போய் நாங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும், எங்களுக்கு எல்லா கட்சிகளும் மற்ற எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நாங்கள் சொல்லலை. அதே நேரத்தில் இயல்பாக காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டிருக்கிற, காங்கிரஸ் கட்சியோடு கொள்கை அளவில் முரண்பட்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அங்கே போட்டியிட விரும்பாத ஒரு சூழலில் அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களை ஆதரித்தவர்கள் மீது நாங்கள் அவர்களுக்கு நன்றி காட்டுவது தான், நன்றி தெரிவிப்பது தான் பண்பாடு. அந்த வகையில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோமே தவிர அதில் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நாங்கள் இதில் கருதலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஓட்டு வங்கி இருப்பதாகவும், அந்த ஓட்டு வங்கி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை சேர்த்துருன்னு சொல்லியோ அல்லது எங்களை பலகீனப்படுத்தி, இப்போ அதை பலம் சேர்ப்பதற்கும் பலகீனப்படுத்துவதற்கும் ரெண்டுக்குமே பிஜேபியால் தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலேயோ முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதுச்சேரி நெல்லித்தோப்பில் ஒரு காரணம் இருக்கிறது. முதலமைச்சர் அந்த இடத்துல வெற்றி பெற்றால் சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த இடத்துல அந்த வெற்றி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் நம்ம பார்த்தோம்னா இடைத்தேர்தல் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. தஞ்சை அரவக்குறிச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொது தேர்தலே இப்போ தான் நடக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பணப்பட்டுவாடா அப்படிங்கிற புகாரில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ நடந்த இந்த தேர்தலில் அந்த மாதிரியான புகார்கள் வழக்கமாக எந்த தேர்தல் நடந்தாலுமே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு கட்சியின் மீது மற்றொரு கட்சி விமர்சனம் வைக்கும், பணப்பட்டுவாடா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. ஆனால் இப்போ இந்த 2 தொகுதிகளிலுமே பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு புகாருமே நடக்கல. இது எதை காட்டுது? மற்ற கட்சிகளை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆளுமை நிறைந்த தலைமை ஒன்று. ரெண்டாவது, மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலேயே மக்களின் மிகுந்த நம்பிக்கையை பெற்ற தலைவர் யாருன்னு சொன்னால் மாண்புமிகு புரட்சித் தலைவி முதலமைச்சர் அம்மா தான். அதனால் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய தலைமை அம்மாவுடைய வலிமையான தலைமையில் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் 2016ஆம் ஆண்டு 2வது முறையும், ஏறக்குறைய ஒரு 30-32 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையும், ஒரு ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி 2வது முறையும் ஆட்சியில் தொடர்வதற்கு ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய செய்தியாளர் தலைமைச் செயலகத்தில் சஞ்சீவி இருக்கிறார். அவரிடம் தேர்தல் கால நிலவரங்கள், வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை கேட்கலாம். சஞ்சீவி, தற்போது ஒவ்வொரு அந்த 3 தொகுதிகளிலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் எத்தனை சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கிறது, எவ்வளவு வாக்குகள் எந்தெந்த கட்சிகள் பெற்றிருக்கிறது, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. வனிதா, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நமது செய்தியாளர்கள் கூறியிருப்பார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இப்போதைய நிலைமை உள்ளிட்ட விஷயங்களை பற்றி அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் தெரிவித்திருப்பார்கள்.
என்று நம்புகிறேன். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்வையிடுவதற்காக நேரடியாக இந்த இடத்தில் வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக கேமரா மூலமாக பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி உள்ளிட்ட அனைத்து தொகுதியிலும் ஒவ்வொரு மேஜை மேலும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு இடங்களிலும் 14 மேஜைகள் வைக்கப்பட்டுள்ளது. 14 மேஜைகளுக்கு மேலும் வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நேரடியாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு நுண்பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர் வைக்கப்பட்டு அந்த இடத்திலும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனால் எந்த சிறு விஷயங்கள் ஏற்பட்டாலும், சிறு கோளாறு ஏற்பட்டாலும் நேரடியாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கே அந்த தகவல் சென்றுவிடும். குறிப்பாக இன்று காலை அரவக்குறிச்சியில் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக பணி செய்யவில்லை. இந்நிலையில் தகவல் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பட்டது. இந்நிலையில் அந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கேமரா மூலமாக இந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் தலைமை தேர்தல் அதிகாரி, குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றுடைய முடிவும் தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக election.tn.go.in என்ற இணையதளத்தில் நேரடியாக ஒவ்வொரு சுற்றுடைய இறுதி முடிவும் சென்று மக்கள் யார் முன்பு பார்க்கலாம். வனிதா, வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் 3 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் அந்த இடத்துல வெப் கேமராக்கள் பொருத்தி தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே அவற்றை கண்காணிக்கும் வசதி செய்யப்பட்டிருந்தது. அது குறித்த உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி. தற்போது புதுச்சேரி செய்தியாளர் விவேக் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். விவேக், தற்போது புதுச்சேரியில முதலமைச்சர் நாராயணசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வணக்கம் அனிதா. அதாவது புதுச்சேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 11,144 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த 3 சுட்டுகளின் முடிவில் அவர் எடுத்த வாக்குகள் 18,709. அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் எடுத்தது 7,565 வாக்குகள் பெற்றுள்ளார். இது மொத்த வித்தியாசமாக 11,144 வாக்குகளை முதல்வர் நாராயணசாமி அவர்கள் பெற்று தற்போது மீண்டும் அவர்கள் முதல்வராகவே தனது பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இது குறித்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்களிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம். பல்வேறு இடையூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இது குறித்து நீங்க சொல்லுங்க. முதல்வர் வெற்றி பெற்றிருக்காரு. முதல்வர் வெற்றி பெற்றிருக்காரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெற்றி என்பதை யாராலும் அசைக்க முடியாது. இன்னும் நாங்கள் 20,000 ஓட்டு கிராஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். அது நடக்காமல் போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்காரு என்பதை ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி என் நெல்லித்தோப்பு மக்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் இதை பற்றி நான் ரிசைன் பண்ணதை பற்றி தவறாக பேசுனாங்க. ஆனால் எங்கள் நெல்லித்தோப்பு மக்கள் மட்டும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதுக்கு அவங்க ஒரு விளக்கத்தை இதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஏன்னா பணம் தான் ஒரு பெரிய மூலாதாரமாக கொண்டாந்து தான் இதை முன்னிலை வச்சாங்க. அதெல்லாம் இல்லை, அப்படிதான் நான் கடந்து வந்தோம் என்பதை அவங்களுக்குலாம் தெரியும். அதற்கு தான் நம்ம ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் நல்ல முறையில் எலெக்ஷன் பண்ணோம். நாங்களும் கூட்டணி கட்சியும் டிஎம்கே மற்ற எல்லா கூட்டணி கட்சியும் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு கொடுத்தோம். இந்த ஹார்ட் ஒர்க்கு கொடுத்ததில் ஏன்னா டோட்டல் அதிமுகவே தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர்கிட்ட இறங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் நான் 10 வீட்டுக்கு ஒரு நபர்னு சொல்லி இறங்கிட்டு ரொம்ப கலெக்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கால எதுவுமே இறக்கலை. அப்படியே அமைதியாக இருந்தோம். அமைதியாக தேர்தல் மூவ் பண்ணோம். எந்த ஒரு சின்ன அராஜகம், அதாவது அவ்வளோ பவர் கையில் இருந்தோம், ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதத்தை கூட ஏற்படுத்த விடலை. அப்படியே சிஎம் நான் வண்டியில் ஏற்றின்னு பாருங்கள், அந்த அளவுக்கு வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே சிஎம் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறுமைக்கெல்லாம் மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிச்சுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு இமாலய வெற்றி பெற்றோடு அவங்க கனவு கண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கனவெல்லாம் மக்கள் தவிடுபடியாக்கி இந்த மாநிலத்தை வளர்ச்சி கொண்டு வரணும், நெல்லித்தோப்பு டெவலப்பிங் ஆகணும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோள் எங்கள் நெல்லித்தோப்பு மக்கள் அத்தனை பேருக்கு இருந்திருக்குது என்பதை இந்த தேர்தல் ரிசல்ட் மூலமா காட்டுது. அதே போல் அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டிச்சு. முதல்வர் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு கேட்டார். இப்போ கூட மின்னணு வாக்குல ஏதோ இருக்குது அப்போ அப்படின்னு சொல்லி அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டிச்சு. அதை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் வேணால் இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன். எங்கள் முதல்வர் வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு செல்ஃபோன்லையாவது யார்ட்டையாவது கேட்டான்னு ஒரே ஒரு நபர் சொல்லிட்டோம், ஒரு வீடியோ ஆதாரப்பூர்வமாக நான் என்ன பெனால்ட்டி வேணாலும் அடிக்கிறேன். ஏன்னா அது ஒரு காலம் தப்பு. அவங்க தான் போய் அதிமுக ஓட்டு போடுங்க, ரெட்டலி ஓட்டு போடுங்க அவங்க தான் சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே கும்பிட்றதோடு சரி, இந்த கையை அப்படி கும்பிட்டதோடு சரி, கையை இப்படி கூட காட்டலை, இப்படி கூட காட்டலை, இப்படி மட்டும் இப்படி தான் கும்பிட்டார். நானும் காரில் உட்காந்துருந்தேன், பைக்கில் உட்காந்துருந்தேன்.
ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் கையை எடுத்து கும்பிட்டு மட்டும் தான் சரி. இதை மட்டும் அவர் ஏதோ வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சுருப்பாங்களே, ஒரே ஒரு முறையாவது முதல்வர் வந்து ஓட்டு போடுங்கன்னு வாயால் சொன்னதை அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு அதுக்கு கட்டுப்பாரு. தற்போது முதல்வர் எங்கே இருக்காங்க, எப்போது இங்கே வர உள்ளார்? அதாவது வாங்க. முதல்வர் பூஜை ரூமில் இருக்கிறாரு. அவர் வந்து 10:30 மணிக்கு இங்கே வர்றாரு. தேங்க்யூ. அதாவது தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் தற்போது நாங்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அதுபோன்று அவர்கள் முதல்வர் நாராயணசாமி இந்த வெற்றி மிக மகிழ்ச்சி அளிப்பதாக நம்மிடையே தெரிவித்துள்ளார். வனிதா, உங்களுக்கு நன்றி விவேக். ஆமாம், இப்போ ஜான்குமார் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து அதிமுக வெற்றி பெற்றுடும் அப்படின்னு ஒரு கனவு கண்டிருந்தாங்க அப்படின்னு நிறைய வந்து புகார்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஓம் சக்தி சேகர் வந்து மறியல்லாம் கூட பண்ணினாங்க. இது தொடர்பாக நிறைய புகார்கள் வந்தது. அதிமுகலேருந்து நட்சத்திர வேட்பாளர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே போய் கூட அந்த இடத்துல வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எதற்காக இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு ஒரு விஷயமா ஜனநாயகத்தில் வாக்காளர் பெருமக்களை ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய இறுதி இலக்கு வெற்றி. ஜனநாயகத்தில் வாக்காளர் பெருமக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பை எழுதக்கூடிய நீதிபதிகள் வாக்காளர் பெருமக்கள். ஆக வாக்காளர் பெருமக்களை சந்திப்பது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமையாக இருக்க முடியும். அதனால் அரசியல் கட்சியினுடைய நோக்கம் வெற்றி. அதுக்காக வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கடைப்பிடிக்கிற ஒரு முறை. அந்த வகையில் நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து கடந்த 2016 வெற்றி காங்கிரஸ் தொடர்ந்து பேசலாம். தஞ்சை நிலவரங்கள் குறித்து நம்ம இப்போ நம்மளுடைய செய்தியாளர் களத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், தஞ்சையில் தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கே வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரங்களை குறித்து சொல்லுங்க. வணக்கம் அனிதா. தற்போது இந்த காலை 8 மணிக்கு இந்த வாக்குடைய எண்ணிக்கை வந்து தொடங்கியது. இந்த எண்ணிக்கை வந்து தற்போது முதலாக வந்து தபால் ஓட்டுகள் வந்து, அதாவது ராணுவத்தினுக்கான தபால் ஓட்டுகள் வந்து எண்ணப்பட்டன. அதில் 48 ஓட்டுகளுக்கு 30 ஓட்டுகள் வந்து பதிவாகியிருந்தது. இதில் வந்து தற்பொழுது வந்து 29 ஓட்டுகள் வந்து அதிமுகவிற்கு வந்து விழுந்துள்ளது. ஒரு ஓட்டுகள் திமுகவுக்கு விழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து தொடர்ந்து எண்ணப்பட்டன. அதில் வந்து தொடர்ந்து தற்போது வரை 6 சுற்றுகள் வந்து எண்ணப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து அதிமுக 34,507 வாக்குகள் பெற்றிருக்கின்றன. அதே போல திமுக வந்து 21,354 வாக்குகள் பெற்றுள்ளன. இந்த இரண்டிற்கும் சேர்த்து தற்பொழுது இது வந்து 13,153 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது போய்கொண்டிருக்கிறது. இப்ப தற்பொழுது இங்க நம்ம தஞ்சை பகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவினர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கின்றனர். அவர்களது வெற்றி வந்து முன்னிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து தற்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வந்து ஏற்கனவே கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த வேட்பாளர் ரங்கசாமி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இப்ப மறுபடியும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் ரங்கசாமி போட்டியிட்டு 75,415 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதே போல அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் உபேதுல்லா வந்து 68,086 வாக்குகள் பெற்றார். தற்பொழுது இப்ப தொடர்ந்து இந்த வந்து பணப்பட்டுவாடா செய்தது எதிரொலி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் இந்த தேர்தல் வந்து கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தல் ஒரு மும்முனை போட்டியாக நடந்தது. தற்பொழுது மீண்டும் அதிமுக தான் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார். இது குறித்து நம்ம அதிமுக தொண்டர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப தொடர்ந்து அதிமுக முன்னிலை இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி. எங்களுடைய அம்மாவினுடைய இந்த வெற்றியை வந்து நாங்கள் அம்மா காதலடியில் சமர்ப்பிக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக தஞ்சை டெல்டா பகுதிகளில் அம்மா எடுத்த காவேரி பிரச்சனைக்கு மீத்தேன் மற்றும் காவேரி பிரச்சனைக்கு எடுத்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முழுக்க இந்த வெற்றி எங்கள் அம்மாவை, புரட்சி தலைவர் அம்மாவை தான் சாரும். நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் தன்னுடைய பதவியை உறுதி செய்திருக்கக்கூடிய நாராயணசாமி தற்போது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. தற்போது இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இது பற்றி உங்களோட கருத்து என்ன, சொல்லுங்க. நெல்லித்தோப்பு தொகுதியில கடந்த 5 மாதமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் வாக்காளர்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த வெற்றியினுடைய அது பலனாக தெரிகிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்கள் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், வேலைவாய்ப்பு பெருக வேண்டும். அதே போல அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும், மனைப்பட்டா அந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடிப்படை வசதிகள் குறிப்பாக வந்து
கழிவுநீர் செல்வதற்கு, மழை பெய்தால் அந்த தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சாலை வசதி செய்து, இதெல்லாம் அந்த மக்களுடைய கோரிக்கை. எப்படி புதுச்சேரி மாநிலத்தில் 29 தொகுதிகளுக்கு நாங்கள் திட்டங்களை நிறைவேற்றுறோமோ அதே போல் அந்த தொகுதிக்கு திட்டங்களை நிறைவேற்றுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மக்கள் எனக்கு வாய்ப்பளித்தால் இந்த நெல்லித்தோப்பு தொகுதி 29 தொகுதிகளை எப்படி நான் ஒரு கண்ணாக நினைக்கிறேனோ அதே போல இன்னொரு கண்ணாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி இருக்கும் என்று நான் கூறியிருக்கிறேன். அதை நடைமுறைப்படுத்துவோம். ஐயா, இந்த தேர்தலின் போது ஏற்கனவே சில சலசலப்புகள்லாம் வந்தது. அதிமுக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூறியிருந்தது. இந்த நிலையில தேர்தல் வெற்றி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரும் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டிலிருந்து 4000 பேருக்கு மேலே அழைத்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில், அமைதியான மாநிலத்தில் அதை கலவரம் விளைவிக்க முயற்சி செய்தார்கள். காவல்துறை அதை முறியடித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பல கட்டங்களில் இந்த தேர்தலில் கலவரம் விளைவிக்க நினைத்தாலும் கூட காவல்துறையும் நிர்வாகமும் சிறப்பாக செயல்பட்டு, தேர்தல் துறையை செயல்பட்டு அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அராஜகத்தின் மூலம் இந்த தேர்தலை சந்திக்க நினைத்தார்கள். நாங்கள் அமைதியான முறையில் சந்திக்க நினைச்சோம். அதன்படி நாங்கள் செயல்பட்டோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செய்வீர்கள் என நம்புகிறோம். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றிங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக அரவக்குறிச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இருக்கிறார். அங்கு தற்போது வாக்கு எண்ணிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. அது குறித்து கேட்கலாம். அருண்குமார், வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? அது முதல் ரவுண்ட்லேயே பார்க்கும்போது ஒரு முதல் ரவுண்ட் கட்டமாக அறிவிக்கப்பட்டது. 8:45 தான் எண்ணிக்கை தொடங்கியது. இது பார்க்கும்போது இரண்டாவது சுற்றுல 17வது வார்டுல முழுமையாக நிறுத்தி போயிருக்கிறோம். மிஷினானது பழுதடைந்திருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். அந்த நிலையில் பார்க்கும்போது அதிமுகவினுடைய வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் இரண்டாவது சுற்று முடிவு பிரகாரம் 10,221 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் KC பழனிசாமி 6,881 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதனுடைய முதல் கட்டமாக பார்க்கும்போது அதிமுகவுடைய வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். 3,340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கார். இரண்டாவது சுற்றுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 14 வார்டில் இருக்கக்கூடிய பூத்தினுடைய இயந்திரம் பழுதின் கோளாறு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பொது பார்வையாளர் முன்பாக திறக்கப்பட்டு அதன் பிறகு முடிவுகள் அறிவிக்கப்படுமா அல்லது மூன்றாவது சுற்றுக்கு செல்லப்படுமா என பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமாக உங்களோட தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். நம்ம ஏற்கனவே தஞ்சை அரவக்குறிச்சி தேர்தலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பணப்பட்டுவாடா புகார் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் 2 கட்சிகளுமே பெருவாரியாக பிரதானமாக எந்த ஒரு புகாரையும் சொல்லலைன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இது பரிசு பொருள்கள் கொடுப்பதோ பணம் கொடுப்பதோ இதையெல்லாம் ஊக்கப்படுத்துவதும் இல்லை, செய்வதும் இல்லை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமும் முகவரியும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய கடந்த கால நல்ல ஆட்சி, கடந்த 5 ஆண்டுகள் நடத்திய மக்கள் நலத்திட்டங்கள், அந்த ஆட்சி நடத்திய மக்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் கிடையாது. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையிலும் கூட 20 கிலோ விலையில்லாத அரிசி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 20 கிலோ விலையில்லாத அரிசி கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் கிடையாது. அதுபோக வளர்ந்து வருகிற கணினி யுகத்தில் ஒவ்வொருவருக்கும் அந்த கம்ப்யூட்டர் அவசியம் என்பதை உணர்ந்து வளரக்கூடிய பிள்ளைகள் 12வது வகுப்பு படித்து அடுத்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கணினி கொடுத்துருக்குறோம், சைக்கிள் கொடுத்துருக்கோம். பணப்பட்டுவாடா புகார்ல தேர்தல் ஆணையமே தேர்தலை தள்ளி வச்சிருந்தது. அதுல அந்த நிலைமை இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள மாறி இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் தஞ்சாவூர்ல இருக்காரு, அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், தஞ்சாவூரில் தற்போது நிலைமை என்னவாக இருக்கிறது? வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா வனிதா, தற்பொழுது 7ஆம் கட்ட சுற்று எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 6 சுற்றுகள் முடிவுகள் நமக்கு வெளியாகி இருக்கின்றன. அதில் அதிமுக 34,507 வாக்குகளும், திமுக
திமுக 21,354 வாக்குகளும் பெற்றிருக்கிறது. இது 13,153 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் இருக்கிறதனால் அதிமுகவினர் வந்து மிகுந்த உற்சாகத்தில் இருக்கின்றனர். ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே முதலில் வந்து தற்பொழுது தபால் வாக்குகள் வந்து அதாவது ராணுவத்திற்கான தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போது 30 வாக்குகள் பெற்றதில் வந்து 29 வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து கிடைத்தது. அதிலேயே வந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என அதிமுகவினர் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இப்ப அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அருகில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த கட்சியினரும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. அதனால் இவர்களுக்கு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் வந்து அதிமுகவினர் தொடர்ந்து தங்களது உற்சாகத்தை வந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். தங்களது வெற்றியும் வந்து வெடிவெடித்து தற்பொழுது தயாராக இருக்கின்றனர். 10 சுற்றுகளுக்கு மேல் வந்த பிறகு எங்களது வெற்றி உறுதி என்ற ஒரு நம்பிக்கையில் தற்பொழுது மிகுந்த பெண்களும் ஆண்களும் எல்லாம் கட்சியினர் செய்து வந்து இந்த வெற்றி இப்ப வந்து தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் அவர்கள் வந்து முன்னிலை இருக்கா, இது குறித்து அவர்கள் கேட்கலாமா? தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி அவர்கள் வந்து முன்னிலை இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? தஞ்சாவூர் கோட்டையா இருந்தது, திமுக கோட்டையா இருந்தது, இப்போது நமக்கு ஏடிஎம்கே கோட்டையாக்கினா அம்மாவுக்கு நிரந்தர முதலமைச்சர் அம்மா அவருக்கு வாழ்க. இப்ப வந்து அதிமுக வேட்பாளர் வந்து ரங்கசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வர வேண்டும் என்று பல கோயில்களிலும் மக்கள் நீங்க எனக்காக மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லி நீங்க புரட்சி தலைவி பேசினீங்க. அதனால நீங்க ஆண்டவனோட கிருபையால் வெற்றி பெற்று இறந்தவரை வீட்டெழுப்பினார் இயேசு. அதே போல் அம்மா நீங்க வந்து மகாலிங்கம், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நீங்க இணைப்பிலே இருங்க. கள நிலவரங்களை வந்து நாங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஐயா, இப்போ வந்து தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட வெற்றி ஏறக்குறைய அதிகமான வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு. ஏறக்குறைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய செய்தியாளர் கள நிலவரங்களை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை வந்து ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக ஆரம்பித்தார். இந்த இடைத்தேர்தலில் வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சாரங்களும் இல்லை. தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்கள் முன்னிலையிலே இருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மா வந்து ஏற்கனவே கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதுசாக ஒரு புதிய மக்கள் அதாவது சொன்னாங்க ஒரு செய்தி, மக்களுக்காக நான், மக்களால் நான், மக்களோடு நான்ன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. என்ன கேட்டிங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதிர்பாராத விதமாக உடல் நலிவுற்று நோய்வுற்று மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து இப்போது சிறப்பாக வந்து அவங்க முன்னேறி இருக்காங்க. உடல்நலம் முழுமையாக உடல்நலம் பெற்று இன்றைக்கி அவங்க வெகு விரைவில் மக்கள் நல பணிகளை அம்மாவே நேரடியாக செய்யக்கூடிய வாய்ப்பும் காலமும் வெகு விரைவில் வரப்போகுது. அது ஒரு பக்கம். இதே நேரத்தில் நான் ஒரே ஒரு முக்கியமான செய்தி என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த என் நினைவு சரியாக இருந்தால் 14ஆம் தேதி நினைக்கிறேன், 14ஆம் தேதி ஒரு அறிக்கை மட்டும்தான் விட்டாங்க. நான் மருத்துவமனையிலிருந்து அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள், ஜாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து அனைவரும் அம்மா வந்து உடல்நலம் பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆலயங்களில் வழிபாடு நடந்தது, தேவாலயங்களில் பிரார்த்தனை நடந்தது, மசூதிகளில் தொழுகை நடந்தது. அதெல்லாம் அதனுடைய பலன் என்னென்னா, அம்மா வந்து உடல்நலம் பெற்று இப்போ இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. அதை குறிப்பிட்டு அம்மா வந்து நான் இப்படி உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கேன், வெகு விரைவில் மக்கள் நல பணியாற்றுவதற்காக எனக்கு ஓய்வு என்பதே கிடையாது, நான் வெகு விரைவில் மக்களோடு பணியாற்றுவதற்காக வருவேன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த ஒரு அறிக்கை இன்றைக்கு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்று கொடுத்துருக்கு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி திமுகவை சார்ந்தவர்கள் இந்த 3 தொகுதிகளிலும், அதாவது திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், இந்த 3 தொகுதிகளிலும் திமுக போட்டியிட்டாங்க. திமுக போட்டியிட்டது என்பதை விட திமுகவின் அடுத்த கட்ட தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கும் தன்னை பிரகடனப்படுத்துவதற்கும் முயற்சி எடுக்கிற திமுகவினுடைய பொருளாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வீதியாக போய் ஓட்டு கேட்டார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மாலையில் சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு பெரிய தலைவராக பிரகடனப்படுத்துவதற்கு அடையாளப்படுத்துவதற்கெல்லாம் முயற்சி செஞ்சு பிரச்சாரம் பண்ணியும் கூட அதை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அம்மாவை, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அரசு தான் நல்ல அரசு, இந்த அரசு மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 தொகுதிகளில் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா,
தமிழ்நாட்டில் அம்மா மட்டும்தான் நம்பிக்கைக்குரிய தலைவர், ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்ற தலைவர் அப்படிங்கிறதா அதை வந்து அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் நிரூபிச்சிருக்கு. ஏற்கனவே நீங்கள் பேசும்போது ஒரு செய்தி சொன்னீங்க, கடந்த பொது தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்ததுன்னு சொல்லி. அதுலேயும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எதிர்க்க மற்ற கட்சிகளால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட வதந்தியை தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் பரிசு பொருட்களையும் பணத்தையும் நம்புவதில்லை. மக்களுடைய மனதை மட்டுமே நம்பி அரசியல் நடத்தக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் எங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்டு எல்லோருமே வந்து அம்மா உடல்நலம் நலிவுற்று அவங்க மருத்துவமனையில் இருக்கிற நேரத்தில் எப்படியாவது ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட முடியுமா என்று அவங்க கணக்கு போட்டாங்க. அதை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். மக்கள் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அம்மா தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர், நம்பிக்கைக்குரிய தலைவர், நிலையான தலைவர், மக்கள் நலனை செயல்படுத்தக்கூடிய தலைவர்ங்கிறது. தொடர்ந்து பேசலாம். நம்முடைய செய்தியாளர் தஞ்சையில் இருக்கார் இணைப்புல. மகாலிங்கம், தற்போது தஞ்சையில வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்ன? உங்களோட கள தகவல்களை சொல்லுங்க. அதாவது வனிதா, தற்பொழுது 7வது சுற்று வந்து முடிவடைந்திருக்கிறது. இதில் அதிமுக வந்து 40,363 வாக்குகள் பெற்றிருக்கிறது. அதே போல திமுக 24,960 வாக்குகள் பெற்று தற்பொழுது வந்து அவர்கள் வாக்கு பெற்றிருக்கின்றனர். தொடர்ந்து வந்து அதிமுகவினர் வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதால் இங்கு உள்ள வந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் காணப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது இதே தொகுதியில், தஞ்சை தொகுதியில் போட்டியிட்ட ரங்கசாமி அவர்கள் வந்து 75,415 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து அரசு இந்த தஞ்சை தொகுதிக்கு நல்ல நிறைய திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல டெல்டா மாவட்டங்கள் அதிகம் உள்ள இந்த பகுதிக்கு வந்து மீத்தேன் திட்டம் ரத்து, காவேரி பிரச்சனைகளுக்கு அனைத்திலும் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதன்படிதான் இந்த தஞ்சை தொகுதி மக்கள் வந்து அதிமுகவினருக்கு வந்து வாக்களித்துள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து எங்களுடைய வந்து நல்ல திட்டங்கள் வந்து தஞ்சை தொகுதிக்கு செயல்படுத்த உள்ளதாகவும், அதற்கு தான் வந்து ரங்கசாமி, அதாவது அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றனர். வனிதா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது சுற்று முடிவிலையும் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. தஞ்சையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டம், அங்கே பிரதானமாக தண்ணீர் பிரச்சனை இருந்தது, மீத்தேன் திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் அங்கே தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்துட்டு வந்தது. இந்த சூழலில் இந்த தேர்தல் நடந்தது. மக்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வச்சு தான் வாக்களித்திருப்பார்களா? எந்த அடிப்படையில் வாக்களித்திருப்பார்கள்? இல்லை, என்ன விஷயம்னு அதான் முதல்ல நான் சொன்னேன். ஒட்டுமொத்தமாக அனைத்து திட்டங்களிலும் மாண்புமிகு அம்மாவை நம்புகிறார்கள். அது குறிப்பாக தஞ்சை பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க டெல்டா பகுதி மக்கள் காவிரி நதியை நம்பி இருக்கிறவர்கள், காவிரி நீரை நம்பி இருக்கிறவர்கள். அதில் என்ன கேட்டிங்கன்னா, 2013ஆம் ஆண்டு டிசம்பர், என் நினைவு சரியாக இருந்தால் 2013 டிசம்பர் 3ஆம் தேதி அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த 2013 காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வரும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அது காங்கிரஸ், திமுக பங்கெடுத்திருக்கிற மத்திய அரசு இருந்தது. ஆனால் 2013 வந்த அந்த தீர்ப்பு வந்த உடனே காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, மேலாண்மை வாரியம் அமைத்திருந்தால் இன்றைக்கி காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு காவிரியில் தண்ணி வரலைன்னு சொல்லி இவ்வளோ சங்கடப்பட வேண்டியதில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது, மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இது இப்போ சிரமம் கிடையாது, இன்றைக்கி தண்ணி ஒழுங்காக வந்திருக்கும். ஆனால் அது அந்த நல்ல வாய்ப்பை திமுக மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தங்களுடைய சொந்த நலனுக்காக, குடும்ப நலனுக்காகத்தான் மத்திய அமைச்சர் பதவியை பயன்படுத்தினாங்களே தவிர தமிழ்நாட்டு நலனுக்காக அவங்க பயன்படுத்தலை. அது தஞ்சாவூர் மக்களுக்கு தெரியும். ஆனால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2013ஆம் ஆண்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மத்திய அரசுகிட்ட கேட்டு பார்த்தோம், அவங்க கொடுக்கல. அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் காவிரி அந்த நீர் விவகாரத்தில் பாஜகவோ காங்கிரஸோ எது நினைத்திருந்தாலும் செய்திருக்க முடியாது, உறுதியாக செஞ்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கோதாவரியாக இருக்கட்டும், கிருஷ்ணா மேனேஜ்மெண்ட் வாட்டர் இஷ்யூவாக இருக்கட்டும், கோதாவரியாக இருக்கட்டும், நர்மதாவாக இருக்கட்டும், இந்த வாட்டர் போர்டு பிரச்சனையிலெல்லாம் மேனேஜ்மெண்ட் போர்டு எதுவுமே அவங்க யாருமே பார்லிமெண்ட்டில் தீர்மானம், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டமேற்றிலாம் பண்ணலை. ஆனால் இவங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிச்சாங்க. அம்மா தான் இப்போ கூட நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நினச்சிருந்தாங்கன்னா மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ரெடியாக இருந்தாங்க. தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி முட்டுக்கட்டை போட்டாங்க. இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான். அதை விட முக்கியமான விஷயம், மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரை மீத்தேன் திட்டத்துக்கு MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றைய துணை முதலமைச்சர்
திரு மு.க. ஸ்டாலின். இது மக்களுக்கு தெரியும். டெல்டா மாவட்டங்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நம்முடைய செய்தியாளர் அன்சார் அலி அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அன்சார் அலி. தற்போது இந்த தேர்தல் முடிவுகளின்படி தமிழகத்தில் அதிமுக தொடர்ந்து தற்போது எண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க? நிச்சயமாக வனிதா, இன்று காலை முதலே அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். தற்போது வரை வாக்கு எண்ணப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 3 தொகுதிகளிலுமே தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 3 தொகுதிகளிலுமே அதிமுக வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை அதிக வித்தியாசத்தில் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தஞ்சாவூரில் 7வது சுற்று முடிவில் சுமார் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக உறுப்பினர் முன்னிலையில் இருக்கிறார். எனவே அதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் காலை முதலே தொடர்ந்து ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கை முடிவடையும் நிலையிலும் அவர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வர 3 தொகுதிகளிலும் தங்களது அதிமுக உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்டரிடம் கேட்போம். மேடம், நீங்க சொல்லுங்க, இப்ப 3 தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கையில அதிமுக உறுப்பினர் முன்னிலையில் இருக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுங்க. மக்கள் இன்னைக்கு அம்மாவை ரொம்ப முழுமையா நம்பிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் அம்மா வந்தாதான் நம்மளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ் முன்னேறன்னு சொல்லி அஞ்சலி, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலே இருங்க. தற்போது திருப்பரங்குன்றத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் வினோத் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், தற்போது திருப்பரங்குன்றத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்ன, அதை பற்றி பதிவு செய்யுங்க. வணக்கம் அனிதா. அதாவது தற்போது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான 4வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றது. அதன்படி அதிமுக வேட்பாளர் திரு A.K. போஸ் அவர்கள் 19,869 வாக்குகள் பெற்றுள்ளார். அதே போல திமுகவின் சேர்ந்த டாக்டர் சரவணன் அவர்கள் 14,978 வாக்குகள் பெற்றுள்ளார். இருவருக்குமான வித்தியாசம் 4,891. அதாவது அதிமுக திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் 4,801 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. இது 4வது சுற்று முடிவு. மேலும் கடந்த முறை அதிமுக 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியை வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை இந்த ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு க்ளோஸ் டஃப் காம்படிஷன் என்று கூறப்படுகிறது. வனிதா, நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா, நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் டெல்டா மாவட்ட பிரச்சனைகள் பற்றி. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். டெல்டா மாவட்டத்தில் தான் சொன்னேன். மீத்தேன் அந்த மாவட்ட விவசாயிகளுடைய ஜீவாதாரத்தை பாதிக்கக்கூடிய, அந்த விவசாய நிலன்களை பாழாக்கக்கூடிய அந்த மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது திரு மு.க. ஸ்டாலின். திமுக அரசு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது அன்றைய முதலமைச்சர், அன்றைய துணை முதலமைச்சர், இன்றைய திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் தான். இன்றைக்கி அவங்க போய் மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு வாக்களியுங்கள்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மக்கள், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் மிக தெளிவாக திமுகவினுடைய பித்தலாட்டத்தை அல்லது திமுகவினுடைய அரசியல் நாடகத்தை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய தியாகத்தை, உழைப்பை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா மக்களுக்காகவே பணியாற்றக்கூடிய அதிமுக ஆட்சி பற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலவரங்களை நம்ம இப்ப கேட்போம். அன்சார் அலி இணைப்பில் இருக்காரு. அன்சார் அலி, தற்போது வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களின்படி அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் போஸ் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல தஞ்சையில் ரங்கசாமி முன்னிலையில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக இங்கு தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கையின் போதும் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி, ஆரவாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ரெங்கசாமி கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல திருப்பரங்குன்றத்தில் A.K. போஸ் சுமார் 5,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். எனவே இங்குள்ள அதிமுக தொண்டர்கள் மிகுந்த
மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வெளியே பட்டாசு வெடித்தும் இந்த தலைமை அலுவலகத்தின் வெளியே இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களது அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வனிதா, அன்சர் அலி, அதிமுக பொதுச் செயலாளரும் மற்றும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா கிட்டத்தட்ட இன்றோடு 2 மாதங்களாகிறது மருத்துவமனை சிகிச்சைக்கு பெறுவதற்காக சென்ற பிறகு தற்போது இந்த இடைத்தேர்தல் முடிவுகள், முன்னிலை நிலவரங்கள் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெற்றி என்பது தொண்டர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலமைச்சரும் சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்ட அன்றே தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தை வெளிப்படுத்தினர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த 3 தொகுதியின் நிலவரங்களும் தொண்டர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. இது குறித்து தற்போது நம்மிடம் இருக்கும் அதிமுக தொண்டரிடம் கேட்போம். மேடம், இப்போ முதலமைச்சர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலவரம் அன்சர் அலி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக அரவக்குறிச்சி செய்தியாளர் அருண்குமார் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அங்கு பாஜக உறுப்பினர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிலவரங்களை குறித்து நம்ம கேட்கலாம். அருண்குமார், எதற்காக பாஜக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? அங்கு வாக்கு எண்ணிக்கையில் ஏதேனும் தடங்கல்கள் ஏற்பட்டதா? நிச்சயமாக வனிதா, இது என்னன்னு பார்க்கும்போது காலையில் ஏற்கனவே அந்த 8 மணிக்கு வாக்குப்பதிவான தொடங்க வேண்டும். அதற்காக வாக்கு எண்ணும் மையங்கள் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அமைக்கப்பட்ட இடங்கள் பார்க்கும்போது ஏறக்குறைய அவருடைய வாக்காளர்களுடைய வேட்பாளருடைய முகவர்கள் தற்போது இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடங்கள் சரியாக ஒதுக்கப்பட வேண்டும். அங்கு நிற்பதற்கு கூட இடமில்லை என காலை முதலே பாஜக தொண்டர்களும் தேமுதிக தொண்டர்களும் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டார்கள். அதே போல வேட்பாளர்களும் எங்களுக்கு முறையான இடம் வேண்டும் என சொல்லிவிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிலை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போது அந்த வேட்பாளர் நம்பர் இருக்காங்க. சார், என்ன பிரச்சனை? காலையில் என்ன நடந்தது? ஏங்க, இது ஆளுங்கட்சியோட முழுக்க சாதகமா இதாகுதுங்க. அதாவது ஒரு வேட்பாளர் தேசியத்தை ஆள்ற கட்சி, அதோட வேட்பாளர் நான் இங்க நிக்கிறேன். மாநிலத்தில் போனட்டு எதிர்கட்சியா இருந்த தேமுதிக அவங்க வெளியில நிக்கிறாங்க, வேட்பாளர் வெளியில நிக்கிறாரு, கவுண்டிங் ஏஜென்ட் வெளியில நிக்கிறாங்க. எப்படிங்க அப்புறம் பொட்டியை திறந்து எப்படிங்க இது பண்றாங்க? இது அப்ப இது என்ன கவர்மெண்டா? இது என்ன? இது ஜனநாயகம் இருக்கா? அதாவது ஒரு வேட்பாளருக்கே இவ்வளவு இருக்குன்னா சாதாரண மக்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்? இல்ல, எனக்கு என்னன்னா என்ன பிரச்சனை, இடங்கள் ஏன் ஒதுக்கல அப்படிங்கிறது. அதாவதுங்க, நான் என்ன சொல்ற வர்றேன்னா, நேத்து ஆர்ஓ என்ன சொன்னார்னா, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரிசைப்படிதான் வருவாங்க. தேசிய கட்சி, மாநில கட்சி, நீங்க வாங்க உட்காரு. 7:30 மணிக்குள்ள வர சொன்னாங்க. நாங்க 7 ஆளுக்கெல்லாம் உள்ள போயிட்டோம். நீங்க அங்க போனா 700 பேர் நிக்கிறாங்க. யாருன்னே தெரியல. எல்லா குண்டாஸ் எல்லாம் நிக்கிறாங்க. உள்ள 700 பேர் நிக்கிறாங்க. சரிங்களா? அதனால நாங்க இல்லாமே வாக்கு எண்ணிக்கையை தொடங்கிட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு முற்பட்டது. நைட்டே பெட்டி ஓபன் ஆயிருக்கு. ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்தது. அதை மறைக்கிறதுக்காக எங்களை உள்ள அனுமதிக்காக மிகப்பெரிய ஏமாற்று வேலை செய்யறாங்க. எலெக்ஷன் மறு எலெக்ஷன் வனிதா, நீங்க கேட்டிருப்பீங்க. இது காலை முதலே இங்க வாக்கள் எண்ணப்படும் இடத்துல காலை முதல் தொடர்ந்து பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. தேமுதிகவும் சரி, பாஜகவும் சரி தொடர்ந்து காலை முதல் சாலை முதல் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது அங்கு கைது செய்யப்பட்டு கரூருக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் வேட்பாளர்கள் நாங்கள் இங்கு செல்ல வேண்டும் என வற்புறுத்தின் காரணமாக தற்போது காவல்துறை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரை இப்போது வாக்குப்பதிவை நிறுத்த வேண்டும், வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. வனிதா, அருண்குமார், காலை முதலே வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடங்கியதிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய இடங்கள்ல வெப் கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு பணியில நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பணிகள் எல்லாம் அங்க சரியாக நடந்ததா? அங்க என்ன மாதிரியான கோளாறுகள் ஏதாவது ஏற்பட்டதா? அது குறித்து தகவல் சொல்லுங்க. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முறையாக காலை முதல் இந்த மையங்களில் எந்த ஏற்பாடும் செய்யலை அப்படிங்கிறது முதல் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. 8 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த வாக்கு எண்ணிக்கையானது 8:45 மணி அளவுக்கு தான் தொடங்கியது. அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேட்பாளருக்கு ஒரு முகவர் என ஒவ்வொருவரும் அமைக்கப்பட்டிருப்பார்கள். ஏறக்குறைய 39 வேட்பாளர்கள் நோட்டா உட்பட 40 வேட்பாளர்கள் தற்போது களம் காண்கிறார்கள். இவர்களுக்கு காலை முதலே வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் அங்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும்னா 100 பேர் நிற்கக்கூடிய இடத்தில் 1000 பேர்த்தை அமர வைப்பதற்காக முயற்சி தான் இது. அதனால் யாரும்
உள்ள செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து முடியாத நிலை தான் காட்சியளிக்கிறது. அதே போல இப்போ வேட்பாளர்களும் அது வந்து பாஜக வேட்பாளர்கள் நம்முடன் இருக்காங்க. சில தகவலுக்கு பெறலாம். சார் சொல்லுங்க சார், இப்போ என்ன பிரச்சனை, எதற்கான போராட்டம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இடமே இல்லை சார். உள்ள 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 7 மணிக்கு உள்ள வந்துமே எங்களுக்கு வந்து இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் மாற்று வேட்பாளர்களுக்கு தான் எல்லாம் கொடுத்து எல்லாம் உட்கார வச்சாங்க. அதுக்கு என்னன்னு கேட்குற போது இல்லை இங்கே இருக்கிறது இப்படி தான் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்காக நாங்கள் சாலை மறியல் செஞ்சோம். ஆளுங்க மத்திய அரசாங்கத்தோட இதில் இருக்கோம், எங்களுக்கு இடம் இல்லையான்னு சொல்லி கேட்ட போது எங்களை எல்லாத்தையும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க காவல்துறையும் அந்த தேர்தல் அதிகாரிகளும் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? எந்த இதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு இஷ்டம்னா உள்ள போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா வெளியில திரை இருக்குது அதுல பார்த்துக்கு உங்களுடைய எண்ணிக்கையை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று சாயந்தரம் வந்து ஆர்வ ஒரு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு உறுதிமொழி அளித்தார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 1000 பேர் உள்ளே இருந்தாங்க. கேட் ஓபன் பண்ணப்ப மணி 6:30, ஆனா உள்ள 1000 பேர் இருந்தாங்க. வனிதா, நீங்க கேட்டிருப்பீங்க, இப்போ வந்து அவங்க போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இப்போ வந்து டிஆர்ஓ வந்து அவர் இருக்காங்க, அவர் வந்து சூரிய பிரகாஷ் வந்து இப்போ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. காவல்துறை இங்கே வந்து குழுமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தேமுதிக பாஜகவுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ வாக்கு எண்ணிக்கை நிறுத்த வேண்டும் அப்படின்னு தான் அவங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் நடத்திட்டு இருக்காங்க சூரிய பிரகாஷ். வனிதா. நிச்சயமாக அருண்குமார், தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். 4 தொகுதி தேர்தல் நிலவரங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியுடன் நம்முடைய செய்தியாளர் தேவேந்திரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நெல்லித்தோப்பு தொகுதியில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ஐயா, இந்த வெற்றியை பொறுத்தவரைக்கும் இது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாரும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் அவர்கள், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில அமைப்பாளர்கள், குறிப்பாக சிவா அவர்கள், மரியாதைக்குரிய சிவா, மரியாதைக்குரிய சிவகுமார், மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் மற்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அதன் மூலமாக இந்த வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றியின் மூலமாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம். பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கீங்க. நெல்லித்தோப்பு மக்கள் உங்கள் மீது அவ்வளவு அபரிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற மக்கள் மத்தியில் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, அதாவது அந்த தொகுதியில் வேலை வாய்ப்புகள் பெருகணும், இப்போ மனைப்பட்டா கொடுக்கணும், அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கணும், சாலை வசதிகள் சரியா இருக்கணும், குடிதண்ணீர் அந்த மக்களுக்கு கொடுக்கணும், பாதுகாக்கப்பட்ட சாலைகள் கொண்டு வரப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதே போல மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இது போன்ற பல கோரிக்கைகள் அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சி தான் அது நிறைவேற்ற என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால தான் வாக்களிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் வந்து புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார். புதுச்சேரியிலிருந்து தேவேந்திரன், நியூஸ் 7 தமிழ். 4 தொகுதி தேர்தல் நிலவரங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்தில் திமுகவின் ஜெயராஜ் இணைகின்றார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கும்போது 2010 இந்த பொது தேர்தல் நடந்து முடிந்த பொது தேர்தல்களில் நம்ம பார்க்கும்போது ஓட்டு போட்டது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு மனநிலை வேற இருந்தது. இப்போ தஞ்சை அரவக்குறிச்சி எடுத்துக்கிட்டோம்னா பொது தேர்தல் இப்போ தான் நடக்குது. அதே மனநிலை இந்த தேர்தல்களிலும் இருந்திருக்குமா வாக்களிக்கும் போது? குறிப்பாக இவர் சொல்லும்போது சொன்னார், மீத்தேன் இந்த மாதிரியான திட்டங்கள், அதுக்கப்புறம் டெல்டா நீர் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் மனதில் வைத்து திமுகவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இவர் சொன்னார். இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்லை, அப்படி இல்லை. பொதுவாக இது இடைத்தேர்தலாக மாறிவிட்டது. ஒரு ஆளுங்கட்சி வந்ததற்கு பிறகு இது இடைத்தேர்தலாக மாறிவிட்டது. இடைத்தேர்தலாக மாறியதற்கு பிறகு அரசு இயந்திரம், அதிகாரிகள், அமைச்சர்கள் அத்தனை பேரும் அங்கே முகாமிட்டு அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலிலும் ஆளுங்கட்சி ஜெயித்திருப்பதாகத்தான் வரலாறு. 2004 திமுக ஜெயித்திருக்கிறது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது. அதைவிட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது உள்ளாட்சி தேர்தலை முழுவதும் நாங்கள் ஸ்வீப் செய்தோம். 86% நாங்கள் வெற்றி பெற்றோம். அதையும் தாண்டி பெண்ணாகரம் இடைத்தேர்தல் அதிமுக டெபாசிட் இழந்தது.
எங்களுடைய ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது. அதை போல ஒரு இடத்திலும் திமுக டெபாசிட் இழக்கவில்லை. இன்றைக்கு கூட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 800 votes ஒன்லி தான் எங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தஞ்சையில் திருப்பரங்குன்றத்தில். அதே போல இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு பணம் கொடுத்ததற்கு பிறகு, இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கு பிறகும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு காரணம் மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள். போன இடைத்தேர்தலே நாங்கள் வெற்றி பெறவில்லை. ஏன் வெற்றி பெறலன்னு கேட்டீங்கன்னா வெறும் 4 லட்சம் ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 90 தொகுதிகளை திமுக ஜெயித்திருக்கிறது. கடந்த முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாத திமுக 90 தொகுதியில் ஜெயிச்சது. எங்கள் வெற்றி தட்டி பறிக்கப்பட்டது ஒரு சில வாக்கு வித்தியாசத்திலே, ஒரு சில இடத்திலே தான். நீங்கள் குறிப்பாக 100 ஓட்டிலிருந்து 500 ஓட்டிலிருந்து 1000 ஓட்டுகளுக்குள்ளாக எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 26 தொகுதிகளிலே திமுக வாக்கு இழந்திருக்கிறோம். வெற்றி வாய்ப்பை கடந்த முறை இழந்திருக்கிறோம். ஒரு ஓட்டில் ஜெயித்தால் கூட வெற்றி தான் நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் மறுக்கவில்லை, அண்ணனும் அதை மறுக்க மாட்டார். நாங்கள் கேட்பது, மக்கள் இன்றைக்கு பிரச்சனைகளில் இருக்கிறார்கள். தஞ்சாவூர் திமுகவின் கோட்டை. அங்கே எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அதற்காக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். இன்னும் கூட மீத்தேன் பிரச்சனை அதெல்லாம் பேசுறாங்கல்ல, மீத்தேன் பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணோம், பேப்பரில் டாக்குமெண்ட் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே பண்ணல. ஜியோவில் கையெழுத்து இருந்துச்சு, ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அதில் சில குறைபாடுகளை மக்கள் சுட்டி காட்டுகிறார்கள், உடனே நிறுத்தி வைக்கிறோம். காங்கிரஸ் அரசு அதை வாபஸ் பெறவில்லை, பிஜேபி அரசு வாபஸ் பெற்றது, உடனடியாக வாழ்த்து சொல்றோம், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு 11 விவசாயிகள் நெஞ்சு வெடித்து விஷம் குடித்து செத்து போயிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் கையாலாகத்தனத்தால் இதுவரைக்கும் ஒரே ஒரு அரசு அதிகாரியோ, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது முதலமைச்சர் சார்பிலோ அல்லது அமைச்சரோ இதுவரைக்கும் ஒரு ஆறுதல் கூட அந்த இழந்த செத்து போன விவசாயிக்கு சொல்லவில்லை, நிவாரணம் கொடுக்கவில்லை. ஆக நீங்கள் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை பெற்றாலும் கூட இந்த நிமிடம் வரைக்கும் தண்ணீர் வரவில்லை. தண்ணீர் தான் எங்களுக்கு தேவை, வெறும் வெட்டு காகிதம் எங்களுக்கு தேவையில்லை, தீர்ப்பு தேவையில்லை. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க நிறைய புள்ளி விவரங்களா சொன்னீங்க. 2004க்கு முந்தின வரைக்கும் நிறைய புள்ளி விவரங்களை சொன்னீங்க. 2004க்கு பிறகு அது ஏன் நடக்கல? இப்ப நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து இப்ப கடந்த தேர்தலில் வந்து திமுக வந்து தோற்றது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தேர்தலில் அது ஏன் பிரதிபலிக்காம போகுது? பிரதிபலித்ததால் தான் 10,000 வாக்கு கூட இன்னை வரைக்கும் உங்களால் லீடிங் காட்ட முடியல. ஒரு செட்ட 2000, 1000, 500 இப்படித்தான் லீடிங் போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் விவரங்கள் வரல. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு அப்படியே இருந்தாலும் கூடங்க, அவங்களை வெற்றி பெற்றாலும் கூட இதுக்கு முன்னால் நடந்த ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்தித்ததையும் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள், இப்பொழுது ஆளுங்கட்சி சந்திக்கிற இடைத்தேர்தலையும் கணக்கிட்டு பாருங்கள். வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் அவர்கள் பகிரங்கமாக அல்லது இன்னும் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி. இப்ப ஆர்கே நகரில் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே போல இப்ப உங்களால் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியாது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஆர்கே நகரில் கூட கடந்த முறை திமுக வாங்கிய வாக்கை விட ஜெயலலிதா அம்மையார் நிற்கின்ற பொழுது நாங்கள் மீண்டும் மிகப்பெரிய வாக்கை பெற்றோம். அதே போல தான் இப்பொழுதும் சொல்றோம், நீங்கள் ஒருபொழுதும் மக்கள் நலன் அரசை நடத்தாத பொழுது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 3 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டால் மக்களை எங்களை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்ல முடியாது. நாங்கள் கேட்டது ஒரே ஒண்ணுதான் கேட்டோம், இந்த அரசை எடை போடுகிற தேர்தல் இது என்று பாருங்கள் என்று திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு தொகுதியிலும் போய் கேட்டாங்க. 27 இடங்களில் ஒரு நாளைக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க. காலையில் 6 மணியிலிருந்து இரவு உணவு உண்ணுவரை வரைக்கும் பிரச்சாரம் செய்தாங்க. அதுதான் பிரச்சார முறை, அதுதான் ஜனநாயக நடவடிக்கை. அப்படியான ஒரு ஜனநாயக நடவடிக்கை நாங்கள் செய்ததனால் கிடைத்த வெற்றி இது. அதாவது இவ்வளவு தூரம் வந்து திமுக பொருளாளர் அடுத்த தலைவராக தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு நிமிஷம் ஆசையா கருத்துல பிரகடனப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளை செய்கிற திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய நண்பர் வழக்கறிஞர் ஜெயராஜ் குறிப்பிட்டதை போல இரவும் பகலும் அதே தொகுதியில் 3 இடைத்தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளிலும் முகாமிட்டு பிரச்சாரம் செய்தும் கூட அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், மக்கள் அங்கீகரிக்கல. நீங்க அதை ஒத்துக்கிட்டு பேசணும். அதை விட்டுட்டு இன்னும் சொல்ல போனா 2004, 2003, 1980 திமுக தலைவர் வெறும் 400 வாக்குகள்ல தான் கரை சேர்ந்தாரு. 200 வாக்குகள் கரை சேர்ந்த ஆட்கள்லாம் உண்டு, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் இந்த 3 தொகுதிகளிலும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற இந்த நிலையிலும் கூட
எங்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 1000 ஓட்டு 500 ஓட்டு கிடையாது, மிகப்பெரிய வித்தியாசம். தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அன்சர் அலி, தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து அதிமுக இந்த 3 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? தற்போது தஞ்சாவூர் தொகுதியில் 10 சுற்று வாக்குகள் முடிவடைந்த நிலையில் ரெங்கசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அஞ்சுகம் பூபதியை விட சுமார் 18,000 வாக்குகள் முன்னிலையில் இருப்பதால் இங்குள்ள அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட அவரது வெற்றியை உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகவே கருதி கொண்டாடி வருகிறார்கள். அதே போல மற்ற 2 தொகுதிகளிலும் திருப்பரங்குன்றம் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளிலும் தலா 3 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் AK போஸ் ஆகியோரும் முன்னிலையில் இருப்பதால் அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தை தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது தஞ்சாவூர் தொகுதியில் ரெங்கசாமி வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவிந்த வண்ணமே இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதாலும் இந்த சாலை மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. இங்குள்ள மக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வனிதா, அன்சர் அலி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக அரவக்குறிச்சியில் நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அருண்குமார், தற்போது அங்க வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏற்கனவே பாஜக உறுப்பினர்கள் தொண்டர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? நிறுத்தப்பட்டிருந்த வாக்கு எண்ணிக்கை மீண்டும் தொடங்கிவிட்டதா? அதை பற்றி சொல்லுங்க. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காலை முதலே பரபரப்பாக தான் இந்த கரூரில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதியானது காட்சியளிக்கிறது. இங்கே பார்க்கும்போது காலை முதல் இருக்கைகள் இல்லை என்று பிரச்சனையானது தொடங்கியது. இதுவரை அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஓய்ந்தபாடில்லை. காலை முதலே வந்து சாலை போராட்டங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேமுதிக, பாஜக உள்ளிட்ட 2 கட்சி வேட்பாளர்களும் தற்போது காலை முதல் சாலை முதல் போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிகவினுடைய வேட்பாளர் தற்போது அரவை முத்து அவர்கள் அவருடைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் காலை முதல் வந்து சரியான ஏற்பாடுகள் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய காலை முதல் பிரச்சனையாக இருக்கிறது. அவருடைய ஏற்பாடுகள் சரியில்லை என்றால் வந்து அமர்வதற்கு கூட எந்த விதமான இடங்களையும் கொடுக்கவில்லை என்பதுதான் அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காலை முதல் 2 முறை சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க அருண்குமார், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பாஜக உறுப்பினர்கள், அவரோடு யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்க. காலை முதல் வந்து இவங்களுடைய போராட்டமானது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தற்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகளானது எட்டப்படவில்லை. அதைத் தொடர்ந்து இந்த ஒரு புறம் வந்து பாஜக வேட்பாளர்களும் இன்னும் மற்றொரு புறம் வந்து தேமுதிக வேட்பாளர்களும் தொடர்ந்து அவருடைய முகவர்களுடன் தொடர்ந்து காலை முதலே போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர் இருக்கைகள் இதுவரைக்கும் ஒதுக்கப்படாததான் இவங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இல்லை என்றால் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு ஒதுக்கலாம் என கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் வந்து காவல்துறை 2 முறை கைது செய்து வலுக்கட்டாயப்படுத்தி எங்களை வந்து இந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். எங்களுடைய வேட்பாளருடைய பெயர் இல்லாமலே தற்போது அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகளானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறார்கள். காலை முதல் இருந்து நடைபெறும் பிரச்சனை வந்து காவல்துறைக்கும் இவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சார்? காலை முதல் அதாவது இங்கிருந்து இடம் இல்லாமல் நாங்கள் கேட்டதுக்கு உடனே இடம் ஏற்பாடு பண்ணி தரணும், கடைசி வரைக்கும் ஏற்பாடு தரல. ஏற்பாடு பண்ணலன்னு கேட்டதுக்கு உடனடியாக எங்களை வெளியே அனுப்புனாங்க. வெளியே அனுப்பிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி VK எடுத்து தெருவை 4 ரவுண்டு அடிச்சு மறுபடியும் அங்கே இறக்கி விட்டாங்க. கலைஞ்சு போக சொன்னாங்க. நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம். திருப்பி அதுக்காக போலீஸ் வேகமாக தூக்கி போட்டதில் காயமாயிருக்கு. அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து எங்களை குண்டு கட்டா தூக்கி அடிச்சாங்க. உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்திருக்காங்களா? என்ன பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தல. எங்களை வந்து உடனடியாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தேர்தலில் உடனே நிப்பாட்டுறோம், அதுக்காக நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். இங்க கூட இறக்கி விட்டு அவங்க போலீஸ் பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நாங்க வெளியே உட்கார்ந்திருக்கோம். நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த 8 மணி முதல் வந்து முறையாக வந்து தேர்தல் நடைபெறவில்லை. அதே போல வாக்கு எண்ணிக்கையும் வந்து குளறுபடிகளோட நடைபெற்று கொண்டே இருக்கிறது தெரிவிக்கிறார்கள். இதுவரை ஒரு 3 சுற்றுகள் மட்டுமே முடிந்திருக்கிறது. 2வது சுற்றிலும் பார்க்கும்போது 17வது வாக்குச்சாவடியானது பெட்டி தற்போது வந்து செயலிழந்து இருக்கிறது. அதன் மூலமாக 2வது சுற்று தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது சுற்று இப்ப தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த சுற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் 15,988 வாக்குகளும், அதே போல திமுகவுடைய வேட்பாளர் KC பழனிசாமி அவர்கள் 11,378 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் 4,610 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார். இருப்பினும் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நிறுத்த வேண்டும், நிறுத்திவிட்டு முறையானபடி வாக்கு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களிலே வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து மற்ற சில கட்சிகள் புகுந்து அவர்களுக்கு தேவையான வாக்குகளை மாற்றிவிட்டதாகவும் இவங்க வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்.
அருண்குமார், மூன்றாவது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க, கள தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, தொடர்ந்து நாங்க பேசுறோம். சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த 3 தொகுதிகள்லையும் அதிமுக வந்து முன்னிலையில் இருக்காங்க. அரவக்குறிச்சியில் மட்டும் சில பிரச்சனை, 2வது சுற்று மட்டும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முன்னிலை நிலவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, 4000க்குள்ளாகத்தான் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருக்கிறார். எனக்கு வந்திருக்கிற மாறும்னு நினைக்கிறீங்க? இது குறையும். இன்னும் ஏற்கனவே 11,000 லீடிங் இருந்தது, இப்போ குறைஞ்சு 4,000 வந்துருச்சு. அடுத்தடுத்த சுட்டுகள் எண்ணுகின்ற பொழுது குறைவது, லீடிங் குறைவதற்கோ அல்லது நாங்கள் வெற்றி பெறுவதற்கோ வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லை அது அண்ணன் அது நகைச்சுவையாக பார்க்க எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஏனென்றால் வந்து பர்கூர் தொகுதியிலே இன்றைய முதலமைச்சர் தோற்று போனவர். அதனால் அதெல்லாம் நம்ம பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு முறை நாங்கள் இன்னை வரைக்கும் அது தப்பே கிடையாது. வெற்றி தோல்வி ஜனநாயகத்தில் சகஜம். நாங்கள் கனவு காணவில்லை. என்ன கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டிருக்கிறது. ஜனநாயகபூர்வமாக மக்களிடத்தில் சென்று நாங்கள் வாக்கு கேட்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாக்கை அளித்திருக்காக வாக்களித்த வாக்காளருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் நாங்கள் பணியாற்றுவோம், அவ்வளோதான். இன்னும் கூட வேகமாக பணியாற்றுவோம், அவ்வளவுதான். இது வந்து எங்களுக்கான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு ஆளுங்கட்சி 1,00,000 வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம், 50,000 வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய முன்னணி அமைச்சர்களும் மார்தட்டி எல்லா கூட்டத்திலும் பேசி வந்தார்கள். இன்றைக்கு அது உடைக்கப்பட்டிருக்கிறது, அது சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட கேட்டிங்கன்னா, ஒரு அரசு என்பது வெற்றி பெற வேண்டும் என்பதை காட்டிலும் அந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் அந்த ஒரு அரசும் நினைக்கும். எங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு, நேரடியான குற்றச்சாட்டு, இந்த அரசே செயல்படலை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வாக்களித்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம். மாண்புமிகு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கார்கள், ஆனால் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக அரசு வாக்குகள் கொடுத்திருக்காங்க. அரசு ஏங்கலன்னு சொன்னா பஸ் ஓடாது. அரசு ஏங்கலன்னு சொன்னா என்னது, அன்றாட அலுவல்கள் ஏதாவது தடைபட்டிருக்கா, அதை நீங்க சொல்லுங்க. அது இல்லைங்க, அரசு இல்ல, நீங்க பேசிட்டீங்கன்னா நான் சொல்றேன். அரசு இயங்குவது என்பது அன்றாடம் வாகனம் போவதோ அல்லது அப்படியான விஷயமே கிடையாது. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அரசு இயங்குவது என்றால் அது அல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தையும் எஸ்பிக்கள் மாநாட்டையும் இந்த எத்தனை ஆண்டுகள் ஆகியது நீங்கள் கூட்டி அரசு இயங்குறதுக்கு இதுதான் அடையாளம். அடுத்தது ஒன்று சொல்றேன், ஒரு நிமிஷம், அடுத்தது ஒன்று சொல்றேன். இது கூட அவர் மறுக்க தவறான கருத்துக்களை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இயங்குதா இல்லையா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இயங்குதா இல்லையா? இந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்பதற்கு நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு நேரடியாக 4,00,000 கோடி கடன் இருக்கிறது. இந்த கடனை குறைப்பதற்காக சிஏஜி ரிப்போர்ட்டை அடிப்படையில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அதான் கேட்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் கூட்டம், அமைச்சரவை கூட்டம் எத்தனை முறை இந்த ஆண்டிலே கூட்டிருக்கீர்கள்? இதற்கு முன்னால் இப்ப கர்நாடக மாநிலத்தில் காவிரி இஷ்யூ பிரச்சனையில உச்சநீதிமன்றம் ஒரு அதிகாரிகள் தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளை வந்து இப்ப சந்திச்சுட்டு இருக்கு. இது குறித்து ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருக்கிறீர்கள். இது குறித்து நம்ம பேசலாம். தற்போது நம்முடைய செய்தியாளர் திருப்பரங்குன்றத்திலிருந்து வினோத் இணைப்பில் இருக்கிறார். தொலைபேசி வாயிலாக அவரிடம் பேசலாம். வினோத், தற்போது திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய நிலவரம் என்ன? எத்தனை சுற்றுகள் முடிந்திருக்கிறது? வாக்கு எண்ணிக்கையில் யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள், முன்னிலையில் இருக்கிறார்கள்? வணக்கம் அனிதா. அதாவது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் தற்பொழுது 5வது சுற்று முடிந்து அதனுடைய முடிவுகள் வெளிவந்துள்ளன. அதன்படி அதிமுக வேட்பாளர் திரு ஏகே போஸ் அவர்கள் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை விட 5542 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். அதாவது முதல் சுற்றிலிருந்தே வந்து அதிமுக வேட்பாளர் வந்து ஒரு மிக கணிசமான ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலையில் இருந்து வருகிறார். மேலும் வந்து இங்கே பதிவு செய்யப்பட்ட 48 தபால் ஓட்டுகளில் 2 ஓட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு 46 தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன. அந்த 46 தபால் ஓட்டுகளில் 44 தபால் ஓட்டுகள் வந்து அதிமுகவின் வேட்பாளர் ஏகே போஸ் அவர்களுக்கு விழுந்தது. அதிலிருந்தே அவர் அந்த முன்னிலையிலே இருந்து வருகிறார். மணிதா, உங்களோட தகவல்களுக்கு நன்றி வினோத். நாங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுதான் நான் சொன்னதை போலவே 5000க்குள்ள தான் திருப்பரங்குன்றம், 5420 தான். அதே போல் கேசி பழனிசாமி செந்தில் பாலாஜிக்கும் 5000க்குள்ளாகத்தான், 4000 கூட போல. இந்த வாக்கு வித்தியாசம் தான் எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இதைவிட மக்கள் வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அடித்திருக்கிறார்கள். இதை இவர்கள் எங்களுக்கான தோல்வி, உங்களுக்கான தோல்வி, எங்கள் அம்மா படுத்துக்கொண்டே ஜெயித்து விட்டார்லாம் பேசாமல் நாங்கள் சொல்வது, தயவு செய்து இப்பொழுதாவது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை மக்கள் மன்றம் கொடுத்திருக்கிறது, இனிமேலாவது துரிதமாக செயல்படுங்கள்னு கேட்கிறோம்.
இல்லை பல்வேறு விவகாரங்கள் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த கருப்பு பணம் விவகாரம், ரூபாய் நோட்டு மாற்றும் விவகாரத்தில் கூட தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அதை வரவேற்கிறதா எதிர்க்கிறதா அப்படிங்கிற அறிவிப்புகள்லாம் வந்து இன்னும் முழுமையாக இடம்பெறவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் அவர் வந்து அரசு செயல்படாத நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வழக்கமான அலுவல்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்றீங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? நீங்க ஒண்ணு கேளுங்க, அதை ஒரு கருப்பு பணம் கள்ளப்பணம் விவகாரம் வந்து இது மத்திய அரசாங்கம் எடுக்கிற ஒரு கொள்கை முடிவு. அது மத்திய அரசாங்கம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சில அவசர நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதை கடுமையாக அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய நேரத்தில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம், நாடாளுமன்றத்திலே பதிவு செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரிசர்வ் பேங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இப்போ நண்பர் மரியாதைக்குரிய திமுக வழக்கறிஞர் ஜெயராஜ் அவங்க சொன்னாங்க, ஏதோ எச்சரிக்கை மணின்னு சொன்னாங்க. ரிசல்ட்டே வரல. 4 ரவுண்டு 5 ரவுண்டு எண்ணியிருக்காங்க. 18 ரவுண்டு 20 ரவுண்டு எண்ணணும். 4-5 ரவுண்ட்லேயே 6000-7000 ஓட்டுக்கும் போது என்னுடைய இவ்வளவு காலம் அரசியலை பார்த்த பார்வை, அரசியல் நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், மிக குறைந்தபட்சமாக நாங்கள் 25000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலையும் 25000 வாக்குகளுக்கு மேலே நாங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அதனால் அது விட்டுருங்க. இப்போது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடல்நலிவுற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நேரத்தில் என்னமோ அரசே சிகிச்சை பெறுது, அரசே முடங்கி கிடக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் திமுக நண்பர்கள்ட்ட எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்புகள் அனைத்தும் அவர்கள் வகித்த பொறுப்புகள் அனைத்தும் துறைகள் அனைத்தும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் OPS அவரிடம் ஓ பன்னீர்செல்வம் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அனைத்தும் முறையாக செயல்படுது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தினசரி அலுவலகம் வருகிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகம் வராங்க. கோட்டாட்சியர் அலுவலகம் வராரு, தாசில்தார் அலுவலகம் வராரு, VO அலுவலகம் வராரு. என்ன நடக்கல நீங்க சொல்லுங்க. அதனால நீங்க ஒண்ணு கேளுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம். அதே மாதிரி காவிரி பிரச்சனையில இத்தனை பேர் செத்துட்டாங்க, அத்தனை பேர் செத்துட்டாங்க, உண்மைதான். நான் இன்னும் கேளுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு யார் காரணம்? காவிரி பிரச்சனையில மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தது திமுகங்கிறது தான் தஞ்சாவூர் காவிரி நதி பாய்கிற தஞ்சை தொகுதி வாக்காளர் பெருமக்களுடைய தீர்ப்பு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இன்னொரு விஷயம், அம்மா பிரச்சாரத்துக்கு போக முடியாத அளவிற்கு உள்ள நிலையிலும் கூட அம்மாவினுடைய முத்திரை மோதிரத்தை பற்றி 2ஆம் கட்ட தலைவர்கள் பிரச்சாரம் செய்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர், தமிழ்நாட்டினுடைய தகுதி வாய்ந்த முதலமைச்சர், மக்களால் நான், மக்களோடு நான், மக்களுக்காக நான் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய வார்த்தைகளின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் கூட சொன்னீங்கன்னா, திமுக பொருளாளர் முகாமிட்டு அவருடைய படை பரிவாரம் அனைத்தையும் ஏவி விட்டு மிக முடுக்கி விட்டு வேலை பார்த்தார். அப்படி இருந்த மக்கள் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. அவர் நம்பிக்கைக்குரிய தலைவர் இல்லைன்னு சொல்லி அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. அம்மாவை நம்பிக்கைக்குரிய தலைவர் சொல்லி அம்மாவினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி. அதில் என்ன 3வது என்ன 4வது என்ன, அதில் யாரும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. அந்த கட்சிகளுக்குள்ளே அதை அடைந்ததாக நினைப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஆக 3வது 4வது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஒரு 20,000 30,000 40,000 அந்த 3வது 4வதுல போட்டி இருந்தால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொண்டு கருத்து சொல்லலாமே தவிர, மற்றபடி 100,000 வாக்குகளில் 3வது இருந்தானோ 4வது இருந்தானோ அது ஒரு பெரிய சீரியஸான விஷயமாக காங்கிரஸ் பொறுத்தவரை நான் கருதவில்லை. தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக வெற்றி வித்தியாசம் அதிகமாக இருக்கு. தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம், அந்த மாவட்ட விவசாயிகள் அதிமுக ஆளுங்கட்சி அதிமுக பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு சாதகமாக மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததுனால தான் 3லேயும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அது வாக்கு வித்தியாசம் ஒரு தொகுதியில் சில ஆயிரம் கூடலாம், ஒரு தொகுதியில் சில ஆயிரங்கள் குறையலாம். அது அங்கங்கே இருக்கிற சூழ்நிலைகள், நிற்கிற வேட்பாளர்கள், தேர்தல் பணியாற்றிய விதங்கள், பல்வேறு ஓட்டு எண்ணிக்கை வித்தியாசங்கிறது ஒரு காரணம் அல்ல, ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. ஆக இந்த காரணங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் திருப்பி சொல்ல வேண்டும். மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம், அவ்வளோதான். நடுநிலைமை இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் நோ டீத்.
they can give only directions, instructions. அதை அவங்க அமுல்படுத்துறதுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ தேர்தல் ஆணையத்திற்கான அதிகாரம் இப்போது பரவலாக இல்லை. தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அந்த மாநில இயந்திரங்களைத்தான், அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு ஏரியாவில் பணம் கொடுக்குறான்னு தெரிஞ்சு போனால் கூட முன்னால் போகிற பைலட் யார்? தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கும். எந்த ஸ்டேட்டில் ஆட்சி இருக்கோ அவங்க தான் போவாங்க. அந்த அதிகாரிகள், தாசில்தார், ஆர்டிஓ, அங்கே இருக்கிற லோக்கல் அஃபீஷியல்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் போவாங்க. தே கேன் ஈஸிலி பாஸ் இன்ஃபர்மேஷன் டு அதர் பீப்புள். ஈஸியாக வந்து இது மாதிரி வந்துட்டுருக்கோம், இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம், அந்த இடத்துல வந்துட்டுருக்கோம்னு தகவல் போச்சுன்னா அந்த பணம் கொடுக்குற இடத்துல பட்டுவாடா பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. தேர்தல் கமிஷன் போக முடியாத ஊரில். எது சொல்கிறேன்னா, இது ஒட்டுமொத்தமாக இதை கண்ட்ரோல் பண்ணவோ கண்காணிக்கிறதுக்கோ தேர்தல் ஆணையத்திற்கு அதுக்கு போதுமான சக்தினா அதுக்கான போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அடிப்படை வசதிகள் வந்து கிடையாது. அதனால் அவங்கள ரொம்ப குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்களால செய்ய முடியலை. என்ன கேட்டால் தேர்தல் ஆணையத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் வந்து காங்கிரஸ் வந்து 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் இப்போ தான் புதுச்சேரியில் மகத்தான வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதுக்கு நான் ஏற்கனவே நன்றியும் வெற்றி பெற்ற திரு நாராயணசாமி முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறவில்லை, அதுக்கு தான் மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. விஜயகாந்த் இப்போ எவ்வளோ ஓட்டு மொத்தம் வாங்கியிருக்காருன்னு இப்போ தானே வாக்குகள் எண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான். அதுவும் பிஜேபியும் வந்து ஒன்றும் அடையாளம் காட்டிக்கிற மாதிரியோ சொல்லிக்கிற மாதிரியோ பிஜேபியும் வாங்கலை. அது மாதிரி விஜயகாந்துடைய தேமுதிகவும் வாங்கலை, போட்டியிட்ட கட்சிகள். அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரில. ஆக ஒன்று நான் பாராட்டுகிறேன், இவர்களெல்லாம் தேர்தல் களத்தில் இந்த எல்லா கட்சிகளும் ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகிற விதத்தில் நின்றதை, எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளோ குறைவான வாக்கு வாங்கியிருந்தாலும் நின்றது வரவேற்புக்குரியது தான். தேர்தல் பணியில் எல்லாரும் அந்தந்த கட்சிகள் சார்பில் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ நின்றுருக்காங்க. காங்கிரஸ் ஏன் நிற்கலைன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் 3 இடத்துலையும் போன தடவை கூட்டணியில் இருந்தோம், இந்த தடவையும் கூட்டணியில் இருக்கோம். அந்த தேர்தல் நடக்கிற இடங்களில் காங்கிரஸ் போன தடவை எங்கேயுமே போட்டி போடலை. ஏதாவது இடத்துல போட்டி போட்ட இடத்துல இடைத்தேர்தல் வந்திருந்தால் காங்கிரஸ் நின்றுருக்கும். 3 இடத்துலையும் திமுகவே நின்ற காரணத்தினாலே திமுகவை காங்கிரஸ் ஆதரித்தது. புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் நின்ற இடத்து காரணத்தினாலே திமுக எங்களை ஆதரித்தது. அதனால் நெல்லையில் செய்தியாளர்களை காங்கிரஸ் தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் சந்தித்தார். அந்த காட்சியை பார்த்தோம். அடுத்ததாக அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக அதிமுகவின் கோகுலேந்திரா தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்ப்பதெல்லாம் மிக விரைவிலேயே எங்கள் அம்மா கோட்டைக்கு வர வேண்டும். கூடுதலாக 3 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமல்ல, அறுதி பெரும்பான்மையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அம்மா அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சி. அதை போல இன்றைக்கு புரட்சி தலைவர் எப்படி அமெரிக்காவிற்கு சென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக வருவதற்கு எங்கள் அம்மா ஒவ்வொரு இடத்திலும் அங்கே பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்தார்களோ, அதை போல இன்றைக்கு மக்கள் அம்மாதான் ஆட்சி தொடர்ச்சியாக பணிகளை ஆற்ற வேண்டும். கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்ததின் இன்றைக்கு பிரதிபலிப்பு. அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அம்மா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வெற்றி வெற்றி வெற்றி. அம்மாவுக்கு எப்பொழுதும் எல்லாமே வெற்றிதான்.